கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமைப்படுவதாக. தேவன் இன்றைக்கு நம்ம கொடுக்கிற ஒரு அழகான வசனம், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசராக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. பாருங்கள், மிகுந்த கனி கொடுக்குறவங்களா மாற்றுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அதுக்கு சில ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. முதல் காரியமாக நீங்கள் கிறிஸ்துவாகிய திராட்சை செடியில் நீங்கள் இணையணுங்க. அது மட்டும் இல்லை, அவரோட இணைஞ்சா மட்டும் பத்தாது, அதில் அவரோட நிலைத்திருக்கணும். நிலைத்திருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் பயங்கரமான சோதனைகள் வரும். ஏன்னா அதிக கனி கொடுக்கணும்னா உங்களை வெட்டுவாங்க, சுத்தப்படுத்துவாங்க, பரிசுத்தப்படுத்துவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் தாங்கி திரும்பி வரும்போது தான் ஆண்டவருக்கு நீங்கள் சீசராக இருக்க முடியும். சீசராக இருக்கிற ஒருத்தவங்க தான் அதிகமான கனிகளை கொடுக்க முடியும். இந்த நாளில் கனி கொடுக்க போகிற உங்களுக்காக தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் மிகுந்த கனி கொடுக்குறவங்களா, தேவனோட சீச பிள்ளைகளாக நீங்கள் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவரோட ஆசை. கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு ஊழியத்தையும் தேவன் ஆசீர்வதித்து உங்களை மிகுந்த கனி கொடுக்குறவங்களா இதனால் ஏற்படுத்த போகிறார். ஆமென்.